யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து ஜெபத்தோடு கூட நாம் இந்த ஆராதனை ஆரம்பிக்கப் போகிறோம். நம்முடைய மத்தியில் கூடிய சகோதரர் ராஜேந்திரன் முன்பாக வாங்க, ஆரம்ப ஜெபத்தை செய்யும்படி கேட்கிறேன். ஜெப சிந்தையோடு கூட கர்த்தருடைய பொன்முகத்தை நோக்கி பார்த்து இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். க்ளோரி, ஸ்தோத்திரம். கிருபையினால் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல மன மகிழ்ச்சியின் மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய் நாளில் கூட ஆண்டவர் அப்பா, அந்த மாலை பொழுதில் ஆண்டவர் அப்பா உம்முடைய ஸ்தோத்தரிக்க உம்மை துதிக்க ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறபடிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ தாம் ஆண்டவர் அப்பா எங்களை நடத்த வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையுள்ள தேவனே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, பலம் பொருந்தினோராய் நீ இருக்கிறபடினாலே எங்களை நடத்துகிற மெய்யான தேவனாய் நீ இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திர ராஜா, இந்த ஆராதனைக்கு வருகிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் துரிதப்படுத்தி நீங்கள் கொண்டு வாருங்க. ஆண்டவர் அப்பா, உம்முடைய சமூகத்தை நோக்கி வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்பா சத்ருவானவன் எந்த தடைகளையும் கொண்டு வராதபடி தடைகளை முற்றிலுமாய் நீக்கி ஆண்டவர் அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்பா துரிதப்படுத்தி நீர் கொண்டு வர வேண்டுமா செபிக்கிறோம். உம்முடைய சமூகத்துக்கு வருவது நல்லது என்று சொல்லி கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அந்த உள்ளத்தை நீர் கொடுத்து ஆண்டவரே விரைவாய் நீர் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்க உம்மை தோத்தரிக்க உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரப்பா, இந்த நாள் ஆராதனையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொழுது பாடுகிற பாடல்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரப்பா, பாடும் பொழுது ஆண்டவரப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரப்பா இறங்கி வர வேணுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அந்த ஆண்டவரப்பா பாடல் மூலமாக ஆட்கொண்டு நடத்துங்க. ஆண்டவரப்பா, துதி ஆராதனையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரப்பா, துதிக்கிற பொழுது ஆண்டவரப்பா தாசனோடு கூட இணைந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமை பிரச்சனை இறங்கி வந்து இந்த ஆலயம் முழுவதையும் மூடி காத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரப்பா, வருகிற பிள்ளைகள் மேலும் ஆண்டவரப்பா அந்த வல்லமையுள்ள கிருபை இறங்கட்டு. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினாலும் ஆவியினாலும் ஆண்டவரே நீ நடத்த போகிற மாபெரும் கிருபைக்காக நன்றி நன்றி. ஆண்டவரப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செய்தி வேலை கூட உடைய கரத்தில் வைக்கிறோம். செய்தியை கொடுக்க இருக்கிற தாசனை உடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரப்பா, தாசன் மூலமாக நீ வெளிப்பட போகிற காரியங்களை ஆண்டவரை வெளிப்படுத்தி ஒவ்வொருடைய உள்ளத்திற்கும் ஆண்டவரப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரப்பா, ஆறுதலாக இருக்கத்தக்கதாக பரலோகத்தின் வார்த்தை ஆண்டவரப்பா எங்களுக்குள்ளாக ஊடுருவி பாய கிருபை தந்து நீங்கள் நடத்துங்க. அதன் மூலமாக ஆண்டவரப்பா இந்த நாளுக்குரியதான கிருபையும் ஆண்டவரப்பா பரலோகத்து மன்னாவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையினாலே எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி நன்றி. ஆண்டவரப்பா அப்பா, உமக்கு தேவ சமாதானம் எங்கள் ஒவ்வொரு கூட இறைப்படுவட்டும். ஆண்டவரப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா விதமான அந்தகார சக்திகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். விடுதலையோடு கூட ஆராதிக்க எங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் எழுதுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே நாம் கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் நம்ம அப்படியே அமர்ந்திருக்கிறதான வேளையில் கலங்கும் நேரமெல்லாம் உங்களுடைய என்னுடைய கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு உடைய சகோதரனோடு கூட இணைந்து க்ளோரி. கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே. கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, ஜெபம் கேட்பவரே, கருதலை தருபவரே. ஆபத்து நாட்களிலே அதிசயம் செய்பவரே, ஆபத்து நாட்களிலே அதிசயம் செய்பவரே, கூப்பிடும் போதெல்லாம் பதில் தருபவரே, கூப்பிடும் போதெல்லாம் பதில் தருபவரே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தகப்பன், உமக்கே ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா சுகம் தரும் தகப்பன் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் தொல்லைகள் சூழ்ந்திருக்கையில் துணையாய் வருபவரே. தொல்லைகள் சூழ்ந்திருக்கையில் துணையாய் வருபவரே. வல்லமை வழக்கரத்தால் விடுதலை தருபவரே. வல்லமை வழக்கரத்தால் விடுதலை தருபவரே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தகப்பன் உமக்கே ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா சுகம் தரும் தகப்பன் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் பலவீனம் ஏற்றுக்கொண்டீர். நோய்கள் சுமந்து கொண்டீர். பலவீனம் ஏற்றுக்கொண்டீர். என் நோய்கள் சுமந்து கொண்டீர். சுகமானேன் சுகமானேன் இரட்சகர் தழும்புகளால். சுகமானேன் சுகமானேன் இரட்சகர் தழும்புகளால். யெகோவா ராஃபா சுகம் தரும் தகப்பன் உமக்கே ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா சுகம் தரும் தகப்பன் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே. ஜெபம் கேட்பவரே. சுகம் தருபவரே. கலங்கும் நேரமெல்லாம் எங்கள் கண்ணீர் துடைப்பவரே. ஜெபம் கேட்பவரே. சுகம் தருபவரே.
ஜெபம் கேட்பவரே, எங்களுக்கு சுகம் தருபவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபம் கேட்பவரே, விடுதலை தருபவரே. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், பதிலை தருகிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், ஓ சுகத்தை தருகிறவர், விடுதலையை தருகிறவர் நீர் அல்லவா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பாதத்தில் எங்களை ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையை உம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் ஆண்டவரே உம்மையே நாங்கள் நிறுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்பவர் இயேசுவே என்று சொல்லி அப்படியே பாடுவோமா? க்ளோரி. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாரத்தை வைத்து விடு,
கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் வேளாண் சேர்ந்து பாடுவோம். அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்பவரே, என் வாழ்க்கையிலும் செய்பவரே. பாடுவோமா? அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. பாடுவோம். அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீர்தானையா. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. பாடுவோமா? நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கி நீரே, எப்படியும் செய்து முடிப்பீர். நற்செயல்கள் தொடங்கி நீரே, எப்படியும் செய்து முடிப்பீர். உறுதியாய் நம்புகிறேன், எப்படியும் செய்து முடிப்பீர். உறுதியாய் நம்புகிறேன், விசுவாசத்தோடு எப்படியும் செய்து முடிப்பீர். ஏசையா, ஏசையா, நாமத்தை என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா, 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 என் தெய்வம் நீர்தானையா. திகிலூட்டும் செயல்கள் செய்வேன், உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொன்னவர். என் ஜனங்கள் மத்தியில் என்னை நீ மேன்மைப்படுத்துகிற தேவன். பாடுவோமா? திகிலூட்டும் செயல்கள் செய்வேன், உன்னோடு இருப்பேன் என்று. திகிலூட்டும் செயல்கள் செய்வேன், உன்னோடு இருப்பேன் என்று. என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர். சொல்லுங்க. என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர். உறுதியாய் நம்புகிறேன், என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர். உறுதியாய் நம்புகிறேன், என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர். ஏசையா,
ஏசையா என் தெய்வம் நீர்தானையா ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா இந்நாளில் இருப்பதை பார்க்கிறோம். ஆயிரமாய் உன்னை பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர் அப்படியே பெருக பண்ணுகிற தேவன், பெருக செய்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். ஜெபத்தோடு கூட பாடுவோமா? இருப்பதை விட ஆயிரமாய் பெருக செய்தீர். சொல்லுங்க. இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருக செய்தீர். வானத்து விண்மீன் போல உலகெங்கும் ஒளி வீசுவே. வானத்து விண்மீன் போல உலகெங்கும் ஒளி வீசுவே. உறுதியாய் நம்புகிறே உலகமெங்கும் ஒளி வீசுவே. உறுதியாய் நம்புகிறே உலகமெங்கும் ஒளி வீசுவே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அப்படி உங்க சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி சொல்லுங்க. ஏசையா சொல்லுவோமா? ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் என் வாழ்க்கையில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. சொல்லுங்க. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா சொல்லுங்க இந்த நாமத்தை. ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா கரங்களை உயர்த்தி. ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. இயேசுவே என் தெய்வம் நீர்தானையா. என் இரட்சகர் நீர்தானையா. என் மீட்பர் நீர்தானையா. சொல்லுங்க. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.
எனக்கு சுகம் தந்தவர், சுகம் தந்த பரிகாரி நீர்தான் ஐயா. என்னை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கிறவரும் நீர்தான் ஐயா. ஓ, என்னை நடத்துகிறவரும் நீர்தான் ஐயா. எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தவரும் நீர்தான் ஐயா. ஓ, நல்ல சபையை கொடுத்தவரும் நீர்தான் ஐயா. ஓ, என் குடும்பத்துக்கு தலைவராய் இருக்கிறவரும் நீர்தான் ஐயா. சபைக்கு தலையாய் இருக்கிறவர் இயேசுவே நீர்தான் ஐயா, நீர்தான் ஐயா, நீர்தான் ஐயா, நீர்தான் ஐயா என்று 2 கரங்களையும் தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி, கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக, மாட்சிமை உண்டாவதாக, துதியும் உண்டாவதாக, கனமும் உண்டாவதாக என்று சொல்லி மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே, முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே சொல்லுவோம். என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவர் சிறந்தவர், உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். கரங்களை தட்டி பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியை நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கழுவியை நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சி
மகிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே. Amen. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சொல்லுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். இன்னும் ஒரு முறை, மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் ஆமென். மாலையிலும் Glory. ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அருரூபமானவரே ஆராதனை. ஆராதிப்போம். அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அருரூபமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை அன்பவரே. காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை
ஜீவ பலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. எங்களுக்காக ஜீவ பலியே சிலுவையிலே ஜீவ உமக்கு பலியாய் மாறினார். ஆராதனை. பாடுங்க. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென், ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் ஆமென். மாலையிலும் Glory. ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் காலையிலும் ஆமென். மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ரெண்டு கரங்களையும் தட்டி சொல்லுங்க. காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் கர்த்தருக்கே ஆராதனை, கர்த்தருக்கே ஆராதனை. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியாயிருக்கிற இயேசு ராஜாவுக்கே, ராஜாவுக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, பெலத்தின் ஆவியானவரே, உமக்கே ஆராதனை. ரீபாராபாதலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. வாய்களை திறந்தபடி ஆவியில நிரம்பி ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஓ ஹல்லேலூயா. அப்படியே அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. ஓ க்ளோரி. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவ பிள்ளையே உன்மேல் இருக்கிறது அல்லவா? ஓ ரீபாமா கபா தாராபா. ஓ ரிபாதலமா கதரா கதுர பௌதரபா. ஓ ஷபாதடமா கரா. ஓ ரிகால கல கதுர ஹந்துரோ. ஓ ரிமாதல மகதுரா. ஓ ரிம கபாதுட பௌதர மகந்துரோ. ஓ ரிபாதட பாதுர மகரபா. ஓ ஷகதுட தட மகது ரிகந்தரமா. ரிகாந்தர கதுரா கந்துர பௌதரமா. ஹல்லேலூயா. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க தேவ பிள்ளையே. அப்படியே வாய்களை திறந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் வரத்தை, ஆவியின் வரத்தை அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க, அனல் மூட்டுங்க. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஏய்மான் ராமா மகாதா ராதாலா மகா துடதல மகரா. ஓ ஷபாதட மகரா கதரா. ரிமாக பாதட மௌதரா. ஓ ரிபாக பாதுட மௌதல மகாந்தரா. ஆமென், 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 ஆமென். ஓ தேவ பிள்ளையே, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இந்த நேரத்தில் அபிஷேகத்தினால ஓ நிரப்பப்பட உன் இருதயத்தை திறந்து ஓ அந்த அபிஷேக அக்னியின் வல்லமை உன்னை நிரப்ப, 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 நிரப்ப. விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. உன் வாயை விரிவாகி திற. அதை நான் நிரப்புவேன் என்று சொன்னவர் நிரப்புகிறவர், நிரப்புகிறவர். எல்லா ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அபிஷேக அக்னியின் வல்லமையினால் உன்னை நிரப்புகிறவர். ஆலா ராதாலா மகபாதாடபா. ஓ ரிபாபாபாதாட மக்கரா. ரிபாதார மகதுரு. ஓ ஷபாதலாகத ரகந்துரக்க பாதுரபா. ரிமாக பாதரபா. ரிபாதரக பாதர மகந்துரு. ரிபாதரா ரிகாந்தரங்கதர கதுரா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க அப்படியே ஆவியில நிரம்பி. என் வாழ்க்கைக்கு நல்லவரா இருந்தவரே ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலா
மகாபா துட தரபா கரபா. ஹalleluya. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இரட்சகரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மீட்பரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. ரீபாமா கபாதரபா. எங்கள் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் இதுவரைக்கும் பலனாயிருந்தவரே சொல்லுங்க. உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்க இருதயத்தில் வைத்து சொல்லுங்க. எங்களுக்கு பலனாயிருந்தவரே, எங்களுக்கு பலனாயிருந்தவரே, எங்களுக்கு சுகமாயிருந்தவரே, எங்கள் நம்பிக்கையாயிருந்தவரே, எங்களுக்கு சுகமாயிருந்தவரே, பலனாயிருந்தவரே, நம்பிக்கையாயிருந்தவரே என்று சொல்லி என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அப்படியே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உடலிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே உங்களுக்கு மறைவிடம், உங்கள் புகழிடம் இயேசு அல்லவா? சொல் பாடுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எங்கள் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ரெண்டு கரங்களையும் உயர்த்தி உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை. எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. சொல்லுங்க. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. புகழிடம். நீ சொல்ல 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 கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு புகழிடம் அடைக்கலமாய் மாறுகிறது. சொல்லுங்க.
நிசியே என்னாலும் வெற்றி தருவீர், என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்கிறவீர், எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எனவே நாங்கள் கலங்கலப்பா, கலங்களப்பா, சொல்லுங்க. காலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அவர் யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தெய்வம். அவர் யெகோவா நிசி, உங்களுக்கு ஜெயம் தருகிற தெய்வம். அவர் யெகோவா ஈரே, உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். தேவ பிள்ளையர் அப்படியே 2 கரங்களையும் உயர்த்தி உங்க கண்கள் மூடி இருக்கட்டும். அந்த ஏசப்பாவை மாத்திரம் உங்க முகம் பார்க்கட்டும். அவரை பார்த்து சொல்லுங்கப்பா, நீதான் என் பரிகாரி, யெகோவா ராஃபா. இயேசுவே, நீதான் என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற யெகோவா ஈரே. நீதான் எனக்கு ஜெயம் தரும்படி எனக்காக சிலுவையிலே உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்தவராய் ஜெயம் கொண்டீர். எனவே 2 கரங்களையும் தட்டி இயேசுன்னு சொல்லுங்க, அந்த நாமத்தை சொல்லுங்க. எனக்கு ஜெயம் தந்தவரே, தேவைகளை சந்திக்கிற இயேசு கிறிஸ்துவே, எனக்கு சுகம் தந்த ஓ இயேசு ராஜாவே, இயேசு கிறிஸ்துவே, சொல்லுங்க வாய் திறந்து. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் இவ்வளவு நேரமாக நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை துதித்து உம்முடைய அபிஷேகத்தில் நிரம்பி உம்மை மகிமைப்படுத்தினோம். தொடர்ந்து இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களோடு கூட பேச போகிற ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுகிற நேரமாய் வேளையாய் இந்த நேரம் இருக்கட்டும், இருக்கட்டும். நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். அருமையான தேவதாசனை கர்த்ததாமே நீர் உம்முடைய சிலுவையின் நிழலில் நீர் மறைத்து உம்முடைய அபிஷேக அக்னியின் வல்லமைக்குள்ளாக நிறைத்து நீர் இந்த நாளிலும் இடைபடும் பேசும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஜீசஸ் சேமலா, க்ளோரி, பிரைஸ். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் கடந்து வந்து கர்த்தரை துதிக்க, கர்த்தரை உயர்த்த, கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்தார். இந்த ஆராதனை வேளையில் அநேகர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய நாமத்தை நாம் எப்பொழுதெல்லாம் வாயிலாக உச்சரிக்கிறோமோ, இயேசு என்று சொல்லக்கூடிய இந்த நாமத்தை எப்பொழுதெல்லாம் நம்முடைய உதடு நாம் உச்சரிக்கிறதோ, அப்பொழுது ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறவர் அல்ல, என்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு என்னாலே மீட்டெடுக்கப்பட்ட என் பிள்ளைகள் என்னை துதிக்கிறாங்கன்னு சொல்லி துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய மத்தியில் கடந்து வருகிறார், கடந்து வந்தார். உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்தாரோ எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உங்களை அப்படியே நிரப்பியிருக்கிறார். அல்லேலூயா. எனவே தொடர்ந்து இதே தேவ பிரசன்னத்தோடு கூட நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அருமையான ஐயாவுக்காக கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஜீசஸ் பிரைஸ்லாம். அல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை இவ்வளவு சமீபத்திலே பெற்ற ஒரு ஜாதி இல்லை. அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம். ஆமென். அவருக்குள் வேர்வட்டி இருக்கிறோம், அவருக்குள் கட்டப்பட்டிருக்கிறோம். அவரே எல்லாம்.
எல்லாவற்றுக்கெல்லாம் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும். அப்போ ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவார். தலையிலிருந்து வர்றோம், அதாவது அறிமுகமாக. அப்புறம் செய்திக்கு போவோம். நல்ல பாஸ்டர் ஐயா மூலமாக நல்ல வார்த்தை. எல்லாவற்றையும் அப்ப நாம பிரதானம். ஆமென். நாம பிரதானமானவர்கள். ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை. டிஎல் மூடி சொல்கிறாரு, ஏசு இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அவரு ஒன்றும் செய்ய மாட்டார். இப்போ ஏசு நினச்சா இந்தியாவை ஒரு செகண்டில் மாற்றிடுவார். அவருடைய தேவ தூதனை அனுப்பினா மிகாவேல் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் முடிச்சிடுவான். சாசுகளை வெட்டி சாச்சிடுவான். ஆனால் நம்மை கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று பரலோகம் திட்டம் போட்டிருக்கு. உன்னை கொண்டு நொறுக்குவேன், உன்னை கொண்டு. அல்லேலூயா. அப்போ சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும். அப்படிதானே? அந்த வசனம் எங்க இருக்குது? நீதிமான் சிரசிலே, நீதிமொழிகள் 10:6, நீதிமான் சிரசிலே ஆசீர்வாதங்கள் தங்கும். அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நெத்தி. சொல்லுங்க, நெத்தி. ஆமென். நெத்தியில் ஒன்று செய்வார். நெத்தியில் என்ன செய்வார்? அந்த கிறிஸ்து நெத்தியில் அடையாளம் போடுவான். 666. எசேக்கியேல் 9:4 எசேக்கியேல் 9:4 நெத்தியிலே அடையாளம். அல்லேலூயா. ஓட்டு போட போனால் ஒரு அடையாளம், ஒரு இங்கு போட்டுறாங்கல்ல. ஓட்டு போட்டு போதும் ஏசப்பா கிட்ட ஒரு இங்கு இருக்குது. அது என்னையா இங்கு? அதை படிச்சிங்கன்னா 3வது வசனம், 3வது எசேக்கியேல் 9:3. கணக்கனுடைய மைக்கூடு. என்ன மைக்கூடு? கணக்கனுடைய மை கூட்டை வைத்து புருஷனை கூப்பிட்டு, எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய். இப்படி எடுக்கலாம். சென்னை நகரம். இப்போ நாம் சென்னையில் தானே இருக்கிறோம். இந்தியாவில் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே பட்டணத்தில் அருவருப்பு நடக்குதா இல்லையா? நம்ம நாட்டில் உலகத்தில் நடக்கிற அருவருப்புகளை சொல்றதுக்கு வாய் கூசும். அப்படிதானே? வாய் கூசும். ஆனால் கடைசி நாட்களில் அல்லேலூயா நம்மை உலகத்தை கலக்கிறவளாய் மாற்றி, ஆமென், அன்றைக்கு ரோம அரசாங்கத்தையே தலைகளாக மாற்றிட்டாங்க சாதாரண மக்கள். காலம் பயங்கரமாக இருக்கிறது. ஏசப்பா வருகை சீக்கிரம். ஆமென். அதை அறிந்து பிசாசானவன் வெறி கொண்டு வெகுண்டு எழுகிறான். நெத்தியிலே அடையாளம் என்ன? அப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கண்கள். அல்லேலூயா. கண்களை தரிசனத்தினால் பிரகாசத்தினால் நிரப்புறார். அப்படின்னா பிரகாசமுள்ள மனக்கண்கள். அப்படின்னா எபேசியர் 1:29 பிரகாசமான மனக்கண்கள். அப்புறம் கொஞ்சம் கீழே வாங்கலே, உதடு. அறிவுள்ள உதடுகள் விலை உயர்ந்த ரத்தம், சத்திய உதடு. சொல்லுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வாய். அல்லேலூயா. வாயை நன்மையினால் நிரப்புறாரு. அப்புறம் நாக்கு. அல்லேலூயா. இது நம்ம வெளிப்பாடு, வேணா பிடிச்சிக்கோ. நாக்க கல்விமானின் நாவா மாத்திரம், ஞானம் நிறைந்த நாவு. அல்லேலூயா. அப்புறம் காது. என்னங்க? செவியை திறக்கிறார். ஏசாயா 50:4 ஏசப்பா செவியை பிதா திறந்தார். கற்றுக்கொள்ளுவதற்கு ஏதுவாக செவி சத்தம் கேட்குது. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்கும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய குரல் வளையத்தில்
நிறைய சத்தங்களை வச்சுக்கிறாரு. அப்படிதானே? என்ன சத்தம் சொல்லுங்க? எரேமியா 33:11. எரேமியா 33:11 சத்தம். தலையிலிருந்து எல்லாவற்றையும் நிரப்புறார். சரி, என்ன? எரேமியா 33:11 களிப்பின் சத்தம். என்னங்க? திடீர்னு சந்தோஷத்தில் களிப்பிலால் அப்படியே கண்டு குட்டி, காண்டாமரு குட்டி, அவரை மான்குட்டி துள்ளுது. இவன் யாரு? யோவான் ஸ்நானன் 6 மாத கரு மரியாள் வாழ்த்தின போது அந்த பிள்ளை 6 மாதம் நிறைவடையில் எப்படி களிப்பாய் துள்ளினது. அல்லேலூயா. களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தப்படி எக்கச்சக்க சத்தம் இருக்குது. எல்லாத்தையுமே இங்கே வச்சுக்கிறார். என்னங்க? 30:19 அதே எரேமியா 30:19 ஆடல் பாடல் சத்தம். 30:19 ஸ்தோத்திர சத்தம். கர்த்தர் நல்லவர், அவரை துதிங்களுங்கிற சத்தம். அப்படியே நிறைய போகுது. அல்லேலூயா. அப்புறம் அப்படியே கீழே வந்தோம்னா ஆமென். அல்லேலூயா. நம்முடைய விரலை கையெல்லாம் என்ன பண்ணுறாரு? போர் பயிற்சிகளால் நிரப்புறார். சங்கீதம் 144 என்ன 1 கைகளை போருக்கு. ஆமாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் புயம் கர்த்தருடைய புயமே. ஏசாயா 51:9 புயம் கர்த்தருடைய புயமே. அப்படி தானே? ஏசா 51:9 தானே? கர்த்தருடைய புயம். சங்கீதம் 89 20 21 22. ஆமாம், 21 22. என் புயம் அவனை பலப்படுத்தும், என் கை அவனோடு இருக்கும். கர்த்தருடைய கரம் நம்மோடு. யாக்கோபின் வலது கையை பிடிச்சார். அல்லேலூயா. அப்புறம் அப்படியே சொல்லிட்டு போகலாம். சரீரத்தில் ஆவியில் ஆவி இருக்குதல்ல, நமக்குள்ள ஆவி. இந்த ஆவி மண்டலத்தில் என்ன நடக்குது? ஆமென். ரோமர் 8:16 நம்ம ஆவியோட, ரோமர் 8 நம்முடைய ஆவியோட கூட ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். இப்படி நிறைய காரியம். ஆத்துமா இருக்கல, ஆவி ஆத்தும சரீரம். இந்த ஆத்துமாவில் சங்கீதம் 138:3 சங்கீதம் 138:3 என்னாச்சுன்னா, ஆத்துமாவிலே சங்கீதம் 138:3 ஆத்துமாவிலே பெலன். அல்லேலூயா. இப்படியெல்லாம் போகுது. சபையை ஆத்துமாக்கள் நிரப்புவார். கூடையை மாப்பு தொட்டிய நிரப்புவார். தேசத்தை தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்புவார். மகிமினால் நிரப்புவார். காரணியத்தினால் ஓகே. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் சொல்ல வந்த ஒரு சின்ன செய்தி என்னென்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னென்னா, தேவனுடைய ரகசியங்கள். என்னங்க? த சீக்ரெட்ஸ் ஆஃப் காட். த சீக்ரெட்ஸ் ஆஃப் காட். ஆமென். ஆமாம், சீக்ரெட்ஸ் ஆஃப் காட். பாருங்க, ஃபாதர் காட் டஸ் த பீப்புள், ஜீசஸ் டேக் கேர், ஹோலி ஸ்பிரிட் மூவ், ஜீசஸ் நேம். 1 கொரிந்தியர் 4:2. 1 கொரிந்தியர் 4:2. மேலும் உக்கிரானக்காரன் உண்மைகள் ஒன்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். அடுத்த வசனம், அதுக்கு முந்தின வசனம் 1வது வசனம் 4:1. என்ன மனுஷன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ளுகிறானோ
எண்ணிக்கொள்ள கடவன். என்ன வைப்பா? தேவனுடைய ரகசியங்களின் உக்ரான. தேவனுடைய ரகசியம் அல்லது தேவனுடைய திட்டம், தேவனுடைய மனசு, ஆமென், தேவனை குறித்தான அறிவு, அல்லேலூயா, தேவ ஞானம், ஆமென், இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கலாம். கர்த்தருக்கே ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று எண்ணிக்கொள்ள கடவன். அப்படிதானே? ஆமென். சீக்ரெட்ஸ் என்னங்க? ரகசியம் எல்லாருக்கும் தெரியாது. அதை அறிஞ்சவன், அந்த ரகசியத்தை புரிஞ்சவன் விழிப்பாக இருப்பான், ஜாக்கிரதையாக இருப்பான், மரணக்கண்ணிகளுக்கு தப்புவான். ரகசியங்கள், அந்த சாத்தான் தந்திரங்கள், அவனுக்கு ஒரு ரகசியம் இருக்குது, அதெல்லாம் நான் அப்புறம் தொடரேன். ஆமென். அதை அறிஞ்சு எதிர்த்து நிற்பான், தன்னை விடுவித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தினால புதியப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோபு 29:4 தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தின் மேலே இருந்தது. அப்படிதானே? தேவனுடைய ரகசிய செயல், தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தின் மேலே இருந்தது. அப்படின்னா கூடாரத்தின் மேலே ரகசிய செயல்னா, ஆமென், தேவனுடைய செயல்பாடுகள், தேவனுடைய அதிசய கிரியைகள். கூடாரம் சொல்லுங்க, அவன் வீடு. ஆமென். அவன் வீட்டை தேவன் எல்லா வஸ்துக்களாலும் ஆசீர்வாதத்தை நிரப்பினார். அதெல்லாம் பறிபோச்சு. செல்வ சீர் சிறப்பு, செல்வம் சீரு சிறப்பு, நெய்யில் கழுவுறது, அல்லேலூயா, எல்லாம் போச்சு. மறுபடியும் ஆண்டவர் நிரப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 25:14, சங்கீதம் 25:14 கர்த்தருக்கு பயந்தவளத்துலே அவருடைய ரகசியம் இருக்கு. கர்த்தருக்கு சங்கீதம் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவளத்தில் இருக்கிறது. தெரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயந்தவளத்துலே அவருடைய ரகசியம் இருக்குது. அல்லேலூயா. சும்மா அறிமுகம் தொட்டு நான் வசனத்துக்குள்ளே போகிறேன். நீதிமொழிகள் 3:32, நீதிமொழி 3:32, நீதிமொழி 3:32 நீதிமான்களோடைய அவருடைய ரகசியம். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான்கள், நீதிமான்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர். கர்த்தருக்கு இவங்களை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களை சும்மா விட்டுருவாரா? பின்ன என்ன பண்ணுவார்? கர்த்தருக்கு பயந்திருந்தா என்ன பண்ணுவார்? நீதிமொழி 31:30, நீதிமொழி 31:30 கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ சௌந்தரிய வீண், வஞ்சனை வீண், எல்லாம் வீண். அப்படிதானே? மனுஷ ஓட்டம் எல்லாம் வீண், எல்லாம் வீண். கர்த்தருக்கு சிறி புகழப்படும். கர்த்தருக்கு பயப்படுறது குறித்து எக்கச்சக்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போது கர்த்தருக்கு பயந்த விடத்துடைய ரகசியம் இருக்குதுன்னா, எப்பா நீ எனக்கு பயந்தீன்னா இதெல்லாத்தையும் உனக்கு கொடுப்பேன். இன்னொரு 4-5 ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்க. அப்புறம் ஒரு 5 ஆசீர்வாதம் நீதிமானுக்கு சொல்லுங்க. இவ்வளவு நீளம் சொல்லுவேன் நான். சொல்லுங்க. அல்லேலூயா. கமான். கர்த்தருக்கு பயப்படணும். என்ன ஒன்றும் தெரியல, அது எக்கச்சக்க ஆசீர்வாதம் இருக்குது. அப்புறம் இவர் தான் சொல்லிட்டாரு, இன்னும் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நீங்கள் தான் சொல்லுங்களேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் இடைப்பட்டு எனக்கு பயப்படு. அதான் ஒரு வசனத்தை பார்த்தோம். சங்கீதம் 25:14 ரகசியம் இருக்குது. சங்கீதம் 34:7 எல்லாத்தையும் சொல்கிறக்கு நேரம் இல்லை, எல்லாம் ஓடுகிறது, டைம் ஓடிடுது. 34:7-9 சங்கீதம் 34:7-9 தேவதூதர்கள் பாளையம் இறங்கி விடுவிப்பாங்க, பாதுகாப்பு கிடைக்கும் கர்த்தருக்கு பயந்தா. 9வது வசனம் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா குறைவு. ஜப குறைவு, பரிசுத்த குறைவு, அப்புறம் எதில் குறைஞ்சு போகிறோம்? வேதவாச குறைவு, காசு குறையுது, மாவு குறையுது, எண்ணெய் குறையுது, திராட்சை ரசம் குறையுது, அப்புறம் என்ன குறையுது? ஆமாம், எல்லாத்தையுமே சரி செய்கிறது எது தெரியுமா? தேவனுக்கு பயப்படுவேன் அப்படி சொல்லிட்டு போல. அப்புறம் நீதிமானுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க, ஒரு 5 சொல்லுங்க நீதிமானுக்கு. நான் 60 சொல்லுவேன். 60 ஆமாம். ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேணுமே வேண்டாமா? நான் இந்த சின்ன பிள்ளைகளை சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போனா என்ன பண்ணேன் அங்கே பார்க்க அதை எடுக்கு இது எடுக்கு. இல்லையா? பைபிள் ஃபுல்லாக ஆசீர்வாதத்தின் பெட்டகம், பொக்கிஷம். இங்கே திரும்பினா நன்மை, அங்கே திரும்பினா ஒரு வல்லமை, இங்கே திருப்பினா ஒரு ஆசீர்வாதம். இல்லையா? உண்மையா பொய்யா? எதை எடுக்கிறது? எல்லாத்தையும் அள்ளிக்கிறது. சொல்லுங்க. ஆமே. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையில் நேரம். அந்த ரகசியத்தை நீதிமான்கிட்ட ரகசியம் இருக்குது. அதை அறிஞ்சிட்டோம்னா ஓஹோ, சாத்தான் வந்து நமக்கு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற பைபிளில் நமக்கு இன்னும் வச்சுக்கிற ஸ்தானம், ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள விட மாட்டான். அதை பைபிள் படிக்க விட மாட்டான், தியானிக்க விட மாட்டேங்கிறான், ஆராய்ச்சி பண்ண விட மாட்டேங்கிறான். அப்படி தானே? என்னங்க, மனப்பாடம் பண்ண விட மாட்டேங்கிறான், வசனத்தை சொல்கிறது கூட மாட்டேங்கிறான், அறிக்கிட விட மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் ஒட்டச்சு. அல்லேலூயா. ரத்தம் செய்யும். ஆமேன். நம்முடைய ரகசியம் உக்கரானக்காரலாய் கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். உண்மைதானே? ஒரு 7-8 ரகசியங்களை நான் சொல்லுறேன். 7-8 ரகசியம். அதுக்கு முன்னாடி ஆமேன், பிரைஸ் தி லார்ட், ஆதியாகமத்தில் நுழைவோம். ஆதியாகமம் 49 4:5. ஆதியா 49:4-5. அடுத்த வசனம், 5வது வசனம். 6வது வசனம். ரகசிய, அதாவது யாக்கோபின் பிள்ளைக ரகசியமாக ஆலோசனை பண்ணுறான். என்ன ஆலோசனை பண்ணுறான்? லேவி சிமியோனுமே ரகசியமாக ஆலோசனை பண்ணுறான். யாக்கோபு சொல்கிறான், அந்த ரகசிய ஆலோசனைக்கு நீ உடன்படாதே. அப்படி தானே? என்ன பண்ணா, அந்த ரகசியமாக லேவி சிமியோனை ஆலோசனை பண்ணிட்டு போய் ஆதியாகமம் 34:26 போய் அந்த எமோரியன் சீகேம், எமோரியனையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டை கரிக்கலே கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாலே. எப்பா அவன் சொல்கிறான், இந்த சீகேம், நான் அவளை தீனால திருமணம் முடிச்சுக்கிறேன். அப்படியா? ஓகே. விருத்த சேதன் ஓகே. எல்லாம் செஞ்சாங்க. அவன் புறஜாதியாக தெரியாத பண்ணிட்டான்.
இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சரிங்கிறான். சரி, ஒரு இரக்கத்தை காட்டணுமே, அதை காட்டலை. அதனால யாக்கோபே அப்பனே சபிச்சிட்டான். ஆமாம், இந்த ரகசிய ஆலோசனை எங்கே போய் முடியுது பாருங்க. லேவிக்குமே சிமியோனுக்குமே வீடு வாசல் இல்லாமல், அப்பா சாபம் வேற, என்ன வீடு வாசல் இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சிட்டே கிடந்தான். ஆனால் தேவனுடைய பிளானு, திட்டம், ரகசியம்லாம் இவனுக்கு வெளிப்பட்டுருச்சு. யாருக்கு? லேவிக்கு. மோசே அந்த உடன்படிக்கை பெட்டியோடு, அந்த கற்பலையோடு வரும்போது என்னாச்சுன்னா, இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? பாவம் செஞ்சிட்ருக்கிறாங்க. பொன்கண் குட்டி செஞ்சு, அப்படி தானே? ஆமாம். மோசை கோபம் புத்துட்டு வருது. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார்? அப்படி தானே? அப்போ அன்றைக்கு குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கு தன்னுடைய சகோதரி மானம் போகுது, என்ன பண்ணுறதுன்னு அந்த மாம்ச வைராக்கியத்தில் செயல்பட்டவர்கள் அதை அப்படியே தேவனுக்கேற்ற பக்தி வைராக்கியத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இந்த லேவி கூட்டத்தினர் செயல்படுறாங்க. அதனால ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு. தப்பான ரகசியம் கேடாய் முடியுது. அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தோடு ஒத்து போயிட்டா அவங்களுக்கு ஆசீர்வாதம் உயர்வு. அப்படி தானேங்க? சங்கீதம் 64:2, சங்கீதம் 64, அதையும் தொட்டுருங்க. சங்கீதம் 64:2, Psalm 64:2, Psalm 64:2. துன்மார்க்க செய்யும் ரகசிய ஆலோசனைக்கு அக்கிரமத்தோடைய கலகத்துக்கு என்னை விளக்கி மறைத்தல். அவன் என்ன ஆலோசனை பண்ணுறான்? சங்கீதம் 64:2, 3 என்ன பண்ணுறான்? கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தை தங்கள் அம்புகளை நானேற்றான். சற்றும் பயமின்றி சடிதில் அவன் மேலே. ஆமாம், ஊழியன்னா கிறிஸ்தங்களா சபையா சற்றும் பயம் இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், அவன் ரகசிய செயலையெல்லாம், அவன் பிளானையெல்லாம் ஆண்டவர் தவிடுபடி ஆக்குனா என்ன? அப்படி தானே? நமக்கெல்லாம் பொங்குது, ஏதாச்சும் ஏசு செய்யணும். என்ன சத்தம் இல்லை? அவர் சும்மா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா? இல்லையா? பின்ன செய்யணுமே. அப்படிதானே? வேகுதே இல்லையா? இல்லை. இந்த கம்முன்னு இருக்கிறீங்க இல்லையா? அதாவது செய்ய மாட்டேங்கிறாரே, செய்கிறார். என்ன செய்வார்? 7வது வசனம், 7வது வசனம், சங்கீதம் 64:7. என்ன செய்வார்? சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. தேவனே சும்மா இராது. அவர் என்ன பண்ணுவார்? தம் அம்புகளை எய்வார். காயப்படுவார்கள். சரியா? அவர்கள் காயப்பட்டு, அடுத்த வசனம், காயப்பட்டு தள்ளப்பட்டு கீழே விழும்படி நாவுகளை அவர்களை கெடுக்கும். அதை காண்கரையா அவர் ஓடி போவார். சங்கீதம் 2:3, சங்கீதம் 2:3 கர்த்தருக்கு விரோதமாக பூமி ராஜா எழும்பி நின்று அதிகமாய் ஆலோசனை, ரகசிய ஆலோசனை. என்ன பண்ணுறான்னா, கட்டுகளை அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம கட்டுகளை அறுப்பானா. என்ன கட்டுகளை நமக்கு கட்டிருக்குதா? உலகத்தானுக்கு கட்டிருக்குது. அதுக்கு பேர் பாவக்கட்டு, அக்கிரம கட்டு. அப்படிதானே? உங்களுக்கு என்ன கட்டு? அன்பின் கட்டு. அப்படிதானே? இதை உடைக்கணும். இப்படி நிறைய கட்டு. கயிறு இதையெல்லாம் எரிந்து போடுவோம் என்கிறார்கள். இது கொத்த வசனம். சங்கீதம் 83, சங்கீதம் 83, சங்கீதம் 83 2:3, சங்கீதம் 83 2:3, சங்கீதம் 83. சத்துருக்கள் கொந்தளித்தும் பகைஞர் தலை எடுக்கிறார்கள். பாய தந்திரங்களே. என்ன ஆலோசனை பண்றான்? கீழே 4, நாமெல்லாம் ஒரு ஜாதியாக இராதபடி. ஒரு ஜாதி. அல்லேலூயா. நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஜாதின்னா, பரிசுத்த ஜாதி, நீதியுள்ள ஜாதி,
பலத்த ஜாதி. அல்லேலூயா. பெரிய ஜாதி. என்ன ஜாதி? நாம் என்ன ஜாதி? பெரிய ஜாதி. என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. என்ன ஜாதி? நீதியுள்ள ஜாதி. நீதியுள்ள ஜாதி உள்ள பெருவசிக வாசலை திறம்போ. அல்லேலூயா. யோவேல் 2:2 பலத்த ஜாதி. யோவேல் 2:2 பலத்த ஜாதி. யோவே 2:2. ஏசாயா 26 2. ஏசாயா 26:2 நீதியுள்ள ஜாதி. இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படி நாம் ஒரு ஜாதியாக இராதபடி, நீதியோடு வாழக்கூடாது, நீதிமான் கூட்டமாக உருவாகாதபடி, பலத்த ஜாதியாய் மாறக்கூடாதபடி, பெரிய ஜாதியாய் மாறக்கூடாது, ஒரு ஜாதியாய் இராதபடி. சங்கீதம் 83 ஒரு ஜாதியாய் இராதபடி, 83 ஜாதியாய் இராதபடிக்கு இஸ்ரவேலின் பேர் நினைக்கப்படக்கூடாதபடி போவதற்கு அவர்களை அதம் பண்ணுவோம். அதம் பண்ணுறதுன்னு என்ன? அதம் பண்ணுறது அதம் பண்ணுறதுன்னு என்ன? அதம் பண்ணுறது ஒட்டு மொத்தமாக அனிகிலேசன், மேசக்கேர். நெகேமியா நாட்களில், இஸ்ரா நாட்களில் எல்லாம் அப்படி ரகசிய ஆலோசனை எல்லாத்தையும் ஒட்டச்சார். கர்த்தருக்கு சாரி. ஆமென். ரகசியங்கள் உக்ரானக்காரன். இது தானியலுக்கெல்லாம் தானியல் 5:12 தானியலுக்குள்ள அந்த கருகலானவைகள், தானியல் 5:12 புதப்பொருள் அறியதுக்கு, சொப்பனங்களை வியர்த்தி பண்ணுறதுக்கு, கருகலானவைகளை தெளிவிக்கிறது. புத்தி, அறிவு, விசேஷ ஆவி இதெல்லாம் தானியலுக்குள்ள கிரி செய்தனால, அல்லேலூயா, ராஜா எல்லா ஞானிகளை ஒருத்தனுக்குமே என் சொப்பனம் தெரியலையா? உன்னை எல்லாம் கொல்ல போகிறேன், தானியேலையும் கொல்ல வயதுன்னாங்க. அப்படிதானே? இவனுக்கு இந்த தேவனுடைய ரகசியங்கள், புதிய பொருளை அறிஞ்சு கொள்வது, ஆமென், அறிவு, புத்தி, தெளிவு எல்லாம் இருந்ததுனால தன்னை காத்துட்டான், உயர்த்தப்பட்டான், தேவன் நாம மகிமைப்பட்டுச்சு. அல்லேலூயா. உண்மைதானே? மற்றவர்களையும் காத்தான். எவ்வளவு தூரம் கிரியை செய்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரன். அல்லேலூயா. உண்மைதானே? அப்போ தேவனுடைய ரகசியம் அந்த பவுலுக்கெல்லாம் நிறைய வந்துச்சு. அதில் ஒன்று எபேசியர் 3:3 எபேசியர் 3:3 எபேசியர் 3 3:3 3வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 10வது வசனம், 11. 3வது வசனம், ஏதாவது ஒரு வசனம். புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களாய், நாமெல்லாம் ஒன்று. சுவிசேஷம் ஒன்று சேர்க்குது. அல்லேலூயா. யூதனுக்கு தான் பிரிவினை. அப்படிதானே? ஒட்ட மாட்டான், சமாரியங்கிட்ட ஒட்ட மாட்டான். சமாரிய நாட்டுக்கு வழியாக போனால் அவன் ஊருக்கு சில வேலையில் பக்கத்தில் போயிடலாம். ஐயோ, அங்கே போனால் தீட்டு, சுற்றி போகிறான். அப்படிதானே? ஆனால் நம்ம ஆண்டவர் அங்கேயும் போய் அந்த சோசியல் பேரியர்ஸ் எல்லாம் ஒட்டச்சார். கத்திரிக்கை நம்ம நாட்டில் மிஷனரிகள்லாம் எவ்வளவு சீர்திருத்த காரியத்தை எல்லாம் செஞ்சாங்க. ஆமென். உடன்கட்டை ஏறுவது, அப்படிதானே? சதி தெரியுமா? எல்லாத்தையும் ஒட்ட செறிஞ்சு வில்லியம் கேரி எல்லாம் நாள் வரப்போகுது. அவங்க செஞ்ச நற்கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறதையெல்லாம் மறந்துவிட ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. ஒரே சரித்துக்குள்ள ஆனவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தை உடன் பங்காளியுமாக இருக்கிற இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். கீழே 5வது வசனம் 5:6
இருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். 5, 6. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் யாருக்கு அதை வெளிப்படுத்த? பரிசுத்த அப்போஸ்தலர். அல்லேலூயா. பரிசுத்த, ஆமாம், அது பரிசுத்த அப்போஸ்தலருக்கு. நான் அப்போஸ்தலன் இல்லையே, சாதாரண விசுவாசி. நீங்கள் கூட அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் இந்தியாவில் என்ன நடக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இந்த சபைக்கு தேவன் என்ன செய்ய போகுது, எல்லா பிளானு ரகசியத்தை வெளிப்படுத்துவார் செய்வார். அதனால் பவுல் பயப்படலை. ஆமேன். அல்லேலூயா. என்னை கொண்டு எவ்வளோ பெரிய காரியத்தை எல்லாம் செய்ய போகிறாரு, இந்த சுவிசேஷம் என் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, என்னை நம்பி இருக்கிறாருன்னு அவர் இவ்வளவு தூரம் சபையை பாழாக்கின என்னைய ஆண்டவர் இவ்வளவு தூரம் தேவ ரகசியம் நிரப்பினார், நன்றியோடு செயல்படுறாருங்க. மறித்து இன்றைக்கி பேசுகிறார். அவருடைய ஒரு பவுனுடைய வாழ்க்கையை வச்சு எத்தனை புஸ்தகங்கள் எழுதப்படுது, எத்தனை கோடி மக்களுக்கு அவர் சாட்சி. உண்மைதானே? அவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றதுல என்ன பின்பற்றுங்க. நான் சொல்ல முடியுமா? நீங்கள் ஏன் சொல்கிறது? சொன்னால் பரல அங்கீகரிக்கணும். தம்பி, நான் சொல்ல முடியுமா? சொல்ல இருக்க பிரயாசப்படுறேன். இல்லை, அந்த லெவலுக்கு மாறுக்கு சொல்லுங்கள். பிரயாசப்படுறேன். அதே லெவலில் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், எல்லாருமே பிறக்கும் போதே பரிசுத்தமாக பிறக்கலை. எல்லாருக்கும் ஒரு இயேசு தான், எல்லாருக்கும் ஒரு பைபிள் தான், எல்லாருக்கும் ஒரு ஆவி தான், ஒரு ஞானஸ்நானம், ஒரு விசுவாசம். இவங்கெல்லாம் தருணங்களை, கிருபைகளை, தேவன் கொடுத்த வெளிச்சத்தை, ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக வைராக்கியமாக போராடி மேலே வந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். சாமண்ண புஸ்தகத்தில் இப்படி எழுதியிருந்தார். ஒரு கல்யாணத்துக்காக பெரிய பாத்திரத்தில் பால் கலக்கி வச்சிருந்தாங்க. 2 தவளை விழுந்துருச்சு. 2 தவளை விழுந்துருச்சு. ஒரு தவளை நினச்சது, இவ்வளவு பெரிய பால் இல்லை, பெரிய கிணறு மாதிரி இருக்குது, அந்த குண்டா அண்டாவில் விழுந்துட்டேன், இனி குடிச்சாவது செத்து போகலாம் அப்படியே போச்சு. இன்னொன்று ரவுண்ட் அடிக்குது. அடிக்க 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 அந்த வெண்ணெய் திரண்டு உருண்டு ஒரு மேடாக மாறிடுச்சு. அது மேலே இது ஏறி நின்று வெளியே குதிச்சிருச்சு. அல்லேலூயா. அதுபோல அல்லேலூயா. ஆமேன். கடினமான சூழ்நிலைகள் தான், போராட்டம் தான். நீ அவ்வளவுதான், மூழ்கி போக வேண்டியதான். இந்தியாவில் எல்லாம் இனி எங்கே எழுப்புதல் வரப்போகுது, அப்படிதானே? இனி எங்கே நோ, போராடுங்க, முயற்சி பண்ணுங்க, ட்ரை சொல்லுங்க, ட்ரை சொல்லுங்க, ட்ரை சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 4:7. ட்ரை. ட்ரைன்னு என்ன? ட்ரை. ஓட்டப்பந்தயத்தில் ஒரு தடவை தோத்து, அவ்வளவுதான். படிப்பில் ஒரு தடவை தோத்து போட்டான், அவ்வளவுதான். அப்படிங்கிறான். நோ, தோத்துட்டா மான மரியாதை போகுது, அப்படி இப்படி இப்படி எல்லாம். ஆனால் அவனுக்கே முயற்சி பண்ணுறான். அவனே முயற்சி பண்ணுறான்னா நாம் தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணோம். கர்த்தருக்கே முயன்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை. என்ன முயற்சி எப்படியாவது என் காலத்தில் இந்தியா அசைக்கப்பட்டு, இந்தியாவிலே அல்லேலூயா சிலுவை கொட்டி பறந்து எல்லா வீடுகளிலே ஏசு 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 ஏசு. அமெரிக்காவில் ஒரு கூட்டம் போகுது. என்ன கூட்டம்? ஊர்வலம். ஜீசஸ் 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 ஜீசஸ், அப்படிதானே? என்னங்க, ஒரு கூட்டம் போகுது. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனை. இப்படி அப்புறம் இன்னொன்று, எபேசியர் 6:20. எபேசியர் 6:20 1வது பாயிண்ட். எபேசியர் 6:20. சுவிசேஷம் இருக்குதுங்க. சுவிசேஷம் தெரியுது. சமாத்தின் சுவிசேஷம். இயேசு தான் வழி. இதுதான் சுவிசேஷம். இயேசுவின் ரத்தத்தினால தான் பாவம். இதுதான் சுவிசேஷம். இயேசு உயிரோடு இருக்கிற, இதுதான் சுவிசேஷம். இயேசு வரப்போ, இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. இயேசு நன்மை செய்வார், இதுதான் சுவிசேஷம்.
உலகத்துக்கே பதில் இயேசு தான். அப்படிதானுங்க? என்னங்க? உலகத்துக்கே நம்பிக்கை இயேசு தான், சுவிசேஷம். அப்படி தானே? இது 6:20. நான் தைரியமாக சுவிசேஷம் அறிந்து கொள்வது ஒன்று, அதை தைரியமாக வாயை திறந்து சுவிசேஷ ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு சொல்லுங்க, அறிந்து கொள்றதோடு நிறுத்தக்கூடாது, அறிவிக்கணும். நான் கம்முன்னு இருக்கிறீங்க. அறிவி அறிவி அல்லேலூயா. ஆமென். அறிவியா மாறுனீங்கன்னா நீங்க அறிவியா மாறுவீங்க. என்னங்க அது? அறிவின்னு என்ன? அறிவி அறிவின்னா நீரோட்டமா? அறிவி ஃபால்ஸ் ஃபால்ஸ் அல்லேலூயா. ஃபால்ஸுன்னு உடனே எனக்கு ஒரு வசனம் நினைவு வருது. ஆமென். ஏசாயா 41:17 ஏசாயா 41:17-18 ஏசாயா 41:17-18 இந்த வசனம் அப்படி இருக்க. சிறுமை எளிமைமானவன் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு. நீங்கள் தண்ணீரை தேடி ஆசீர்வாதத்தை தேடி அது கிடைக்காம நாவு வரலுது, வாழ்க்கை வறண்டு போகுது. கர்த்தராகி நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவன் நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்புறம் உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளையும் பள்ளத்தாக்கில் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாக வறண்டு பூமி நீர்க்கேளிமாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்கோ. ஆமென். சொல்லுங்க. அறிவித்தால் நான் அருவியாக மாறுவேன். இது என்னங்க? ஒரு வசனம். நீதிமொழிகள் 11:25 நீதிமொழிகள் 11:25 ஆமாம், நீதிமொழிகள் 11:20 உதார குணமுள்ள ஆத்துமா. அது என்ன உதார குணமுள்ள ஆத்துமா? லிபரல் சோல். ஆமென். லிபரல் சோல்னு என்ன? தாராள மனசு. அப்படிதானே? நான் தயாளனாக இருக்க நீ வன்கணனாய் தாராளம். எவன் தண்ணீர் வாய்ச்சுகிறானோ அவனுக்கு சொல்லுங்க, தண்ணி வாய்ச்சுவேன். இன்னைக்கு தண்ணி வாய்ச்சினீங்களா? என்ன இவர் சொல்கிறாரு? நான் என்ன வயக்காடு வச்சுக்கிறேனாவை? இதுதான் தண்ணி. சமாதானம் நதி, பேரின்ப நதி, திருவசனமாகிய தண்ணி, அபிஷேக தண்ணி நீ பாய்ச்சுங்க. அல்லேலூயா. யாருக்காவது சொல்லுங்க, அதை தண்ணி பாய்ச்சறது. 2 வார்த்தை சொல்லுங்க. தண்ணீர் பாய்ச்சறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இப்போ எபேசியர் 6:20 தைரியமாக சுவிசேஷ ரகசியத்தை வாக்கு எனக்கு கொடுக்க முடியும், எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் பவுல் சொல்றாரு கொலோசியர் 4:3-4 சீக்கிரம். கொலோசியர் 4:3-4 கொலோசியர் 4:3-4 கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்துக்கு ஒரு பேச வேண்டிய பிரகாரம் பேசி அதை வெளிப்படுத்துகிறதுக்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை திறந்துபடி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சபை இந்த ரகசியத்தை வேண்டிக் கொள்ளும், ஜெபம் பண்ணணும். ஆமென். அப்போ பவுலுக்காக சபை ஜெபிக்க 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 வாசல் திறக்கப்படும். எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அப்போ ஊழியத்துக்கு வாசல் திறக்கும். எத்தனை பேருக்கு ஆசை இந்த ஊழியத்துக்கு நிறைய வாசல் திறக்கும்? அப்படின்னா இதய கதவை திறப்பார். இங்கே ஜெபிக்க ஜெபிக்க அந்தரங்கத்திலிருந்து அந்தரங்கத்திலே வேண்டிக் கொண்டால் வெளியரங்கமாய் பலனை கொடுப்பார். கர்த்தருக்கே. ஒரு சின்ன தங்கச்சி வெளிநாட்டில் ரொம்ப ஜெபிக்கிற தங்கச்சி, அர்மேனியா. சொல்லுங்க, அர்மேனியான்னு ஒரு நாடு இருக்குது, அர்மேனியா. அந்த தங்கச்சி தூக்கி நாய்கள், வெறி நாய்கள், பசியோடுக்கு வெறி நாய்கள் இருக்கிற ஒரு சிங்கக்கேபிள் போட்ட மாதிரி அந்த வெறி நாய் இருக்கிற இடத்துல போட்டாங்க. இதுக்கு ரொம்ப சந்தோஷம். செத்தாலுமே உயிரோடு இருந்தாலும் இயேசு மகிமைப்படுவார். ஆமென். காலையில் பார்த்தா நாய்கள்லாம் சும்மா நிற்குது, இது உசுரோடு இருக்குது.
இது பக்கத்தில் அந்த நாய்க்கு தலைமை நாய் போல் ஒரு பெரிய நாய், எந்த நாயுமே இந்த மகளை தொடாதபடிக்கு காவல் காக்கிற மாதிரி கத்திருக்கே சோத்திரம். அல்லேலூயா. தேவன் காக்கிறவர் அப்படின்னு, வாசலை திறக்கிறவர் அப்படின்னு. சரி, இரண்டாவது ஒரு ரகசியம், வேகமாக விடுறேன். ஒரு ரகசியம் கொலோசியர் 1:27. குயிக். கொலோசியர் 1. என்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக இருப்பதே ஒரு ரகசியம். அல்லேலூயா. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். சாதாரண நம்பிக்கை இல்லை, மகிமையான நம்பிக்கை, வாடாத நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா. ஒரு மரத்துக்கே நம்பிக்கை இருக்குது, அப்படிதானே? மரத்துக்கு யோபில் அது வெட்டப்பட்ட துளிருக்கு, அப்படிதானே? என்னதான் நான் வெட்டப்பட்டாலும், குத்தப்பட்டாலும், குட்டப்பட்டாலும், சீரழிக்கப்பட்டாலும், துயரத்துக்குள்ளாக்கப்பட்டாலும் நான் துளிர்ப்பேன், அப்படிதானே? தண்ணீர் வாசனையினால் துளிர்ப்பேன். ஆமென். ஜீவ தண்ணீராக இயேசுவின் வாசனையினாலே நாம் துளிர்க்க, நீதிமான் துளிரை போல தலைப்பான். மகிமை நம்பிக்கையாக இயேசு எனக்குள் இருப்பது ரகசியம். கர்த்தருக்கே ஆமென். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன தங்கச்சிகிட்ட, ஏம்மா இயேசு உனக்குள் இருக்கிறான்னு சொல்கிறியே, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் தானே அவரை உள்ளே விட்டேன். இன்னொன்று நான் சொல்லியிருப்பேன், ஒரு வீடு, அந்த வீடு வீட்டில் கிறிஸ்தவ வீடு. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு இந்து வீட்டார் குடி வந்தாங்க. அந்த இந்து வீட்டில் ஒரு சின்ன தங்கச்சி. சின்ன பிள்ளைங்க ஈஸியாக பழகிரு, பெரியவங்க தான் அது எப்படி அல்ல, அதான் சிறுவிலைகள் வேலை. எல்லாத்துக்கிட்டு பழகுங்க, நண்பர்கள் ஆக்கியிருங்க. அப்போது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் எல்லாம் எதிரிகளை சமாதானம் ஆக்கிறார் கர்த்தருக்கு. இந்த சின்ன பிள்ளை ஈத்து வீட்டில் போய், ஆமென், அந்த ஈத்து வீட்டில் இருந்த ஆளுகிட்ட பழகிருச்சு. ஒரு நாள், அங்கிள் நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க. அது பேர் கிறிஸ்தவ வீடு, இயேசுவை ஏற்றுக்குள்ள. அங்கிள், உங்கள் கதவு டோருக்கு முன்னாடி ஒரு கர்டன் தொங்குதே, அதில் ஒருத்தர் உருவம் இருக்குதே, அவரு கதவை தட்டுற மாதிரி ஒரு படம் இருக்குது. ரொம்ப காலமாக நான் பார்த்துட்ருக்கிறேன், அவரை நீங்கள் உள்ளே விடலையா? கதவை தட்டுற மாதிரியே இருக்குது. சுருக்குன்னு பட்டுச்சு. இயேசு ஏற்றுக்கிட்டேன். எப்படியாவது ஆண்டவர் பிடிப்பார் கர்த்தருக்கு. அல்லேலூயா, சோதரன். ஆமென். மூணாவது, அல்லேலூயா, ரோமர் 11:25. ரோமர் 11:25. ரோமர் 11:25. ரோமர் 11:25. சகோதரரே, எண்ணாதிருங்கள், ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவே உண்டாகிற வரைக்கும் ஒரு பங்குக்கு கடினமான அதுதான் இப்போ நடக்குது. ஜீசஸ் என்ன சொல்லக்கூடாது எங்கே? இஸ்ரவேல் நாட்டில் சுவிசேஷம் சொல்லக்கூடாதா? இப்படியெல்லாம் இருக்குது. நம்ம ஊர் எவ்வளவு தேவலை. அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் இருக்கிறோம், ஏசப்பா உங்கள் வருகை வரைக்கும் எப்படியாவது இந்தியாவில் திறந்த வாசல் இருந்து தான் ஆகணும். அவர் சொல்லுவார், மகனே, ஏப்பா 2000 வருஷமாக திறந்து வச்சுருந்தேன். முதல் நூற்றாண்டு என் அப்போஸ்தலர்களைப் போல, கிறிஸ்தவர்களைப் போல திறந்த வாசலை பயன்படுத்திக்கல. அவங்களாம் பந்தி விசாரிப்புக்காரனெல்லாம் போய் பிரசவம் பண்ண. இவன் நியாயமாக ஸ்தேவான் பந்தி விசாரிப்புக்காரன். சாம்பார் தான் ஊற்றிட்டு இருக்கணும், சொல்லுங்க, சாப்பாடு தான் போட்டு. திடீர்னு ஒரு அபிஷேகம் வந்துருச்சு, ஒரு விசுவாச எழுச்சி வந்துருச்சு. அல்லேலூயா. சாம்பார் ஊற்றுறது, ரசம் ஊற்றுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டு, ஃபஸ்ட்டு இயேசுவை பற்றி சொல்லாமன்னு பிரசம். அவன் கையில் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சார். அல்லேலூயா. இருக்கிற லெவலில் இருக்காது, கொஞ்சம் ப்ரொமோஷன் வரும். ஆராதனை வீரனுக்கு ப்ரொமோஷன் நிச்சயம். ஆமென். முதல் ரத்த சாட்சி. அல்லேலூயா.
அவன் முகத்தை ஒருத்தன் பார்த்துட்டா இருக்கிறான் சவுல். அடாடாடாடா எவ்வளோ பிரகாசம்! பவுல் மனமாற்றத்துக்கு ஸ்தேவானுடைய முகம் மலர்ச்சி ஒரு காரணமாக இருந்திருக்கு. கர்த்தருக்கே. நாலாவது அல்லேலூயா 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு 3:16. சீக்கிரம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறது மகா மேன்மை உள்ளது. அல்லேலூயா. ஆமென். மகா இந்த மகா மேன்மை உள்ளது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அது என்னது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு எல்லாம் பார்க்குறோம். இந்த மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசுவை நீங்கள் ஆராதிக்க துதிக்க என்னாச்சுன்னா உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. தேவ பக்திக்குரிய ரகசியம். ஆமென். யாக்கோபு 1 கடைசி 2 வசனம். யாக்கோபு 1 கடைசி 2 வசனத்தில் யாக்கோபு 1 கடைசி 2 வசனத்தில் நாவை அடக்காத்த இருதயத்தை வஞ்சித்த தன்னை தேவபக்தி உள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கு. அடுத்த வசனம். தேவபக்தி திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் படுகிற உபதத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் அல்லேலூயா. உலகத்தால் கரைவிடாதபடி தன்னை காத்துக்கொள்ள பிதாவாக தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. அல்லேலூயா. ஆமென். இந்த சுத்தமான பக்தி நமக்கு இருக்க இந்த பக்தி என்ன பண்ண அப்படின்னா ஆமென் 2 பேதுரு 1 4வது வசனத்திலே 2 பீட்டர் 1:4. 2 பீட்டர் 1. இச்சையினால் உலகத்துண்டால் கேட்டுக்கு தப்பி பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டது. அதுக்கு முதல் தம்முடைய காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு ஜீவனுக்கு தேவ பக்திக்கு ஏதுவான ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் யாவற்றையும் திவ்ய வல்லமை அல்லேலூயா நமக்கு தருகிறது. பக்தி உள்ளவனற்று போகிறான். இந்த பக்தியில் வளர தேவனுக்கு பயபக்தி உள்ளவளாக மாறிடுவான். ஆமென். அல்லேலூயா. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய கிருபையை பற்றி கொள்ளக்கூடும். இந்த பக்தி எவ்வளவோ நம்மளை உயர்த்தி விடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னொரு ரகசியம் இருக்குது. ஆமென். 1 கொரிந்தியர் 14:2. 1 கொரிந்தியர் 14:2. குயிக். ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 14:2. அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவினேல ரகசியம் பேசுகிறவன். ஆமென். அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேச 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 உங்களுக்கு ஒரு பக்தி தேவனோட ரகசியம் பேசுகிறோம். ஆமென். எத்தனாவது பாயிண்ட்? 5. இன்னொன்று 1 தீமோத்தேயு 3:9. 1 தீமோத்தேயு 3:9. 1 தீமோத்தேயு 3:9. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே சுத்த மனசாட்சி சொல்லுங்க. நல் மனசாட்சி இதை தள்ளிவிட்டு விசுவாசம் கப்பலை சேதப்படுத்துறாங்க. இதுனா நல் மனசாட்சி தள்ளிவிட்டு விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்தும். விசுவாசம் சுத்த மனசாட்சி 2 இணைஞ்சு போகும். அப்படிதானே? நான் ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக விசுவாச வீரர்கள் பட்டியல். ஆமென். அல்லேலூயா. அதில் சில பெண்களும் வர்றாங்க. தாமார், அப்புறம் ராகாப். இந்த விசுவாசம் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு ஒரு வல்லமையை தரும். ஆபிரகாமை குறித்து அவன் வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தத்தை குறித்து ரோமர் 4:20-21 வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அப்படிதானே? இந்த ராகாப் அந்த விசுவாசத்தினாலே வேவுக்காரெல்லாம் ஒழிச்சு வச்சு அல்லேலூயா ஒழிச்சு வச்சுட்டான்.
ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கு? அந்த பெண் விசுவாசம். ஆமென். அப்போ என் வீட்டுக்கு எனக்கு ஒரு தயவு செய்யணும். உங்களை ஆண்டவர் நடத்திட்டு வருவார், எரிகோ ஒப்பு கொடுப்பார். அப்போது என் வீட்டை நீங்கள் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சிவப்பு கயிறு தொங்க விடு. ஆமென். சரி, அவன் தன்னுடைய ஈன தொழிலை விட்டுட்டு அந்த கோபுரத்தில் என்னாச்சு வீடு. ஆமாம். அப்போது வர்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க. வந்தால் அந்த வீட்டில் தொங்கு சிவப்பு கயிறு காக்கப்பட்டான். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. அப்போது யூத பிரபுவில் சல்முனா அவன் இவளை விவாகம் பண்ணிட்டான். அந்த சந்ததியில் இயேசு வர்றாரு. விசுவாசம் எங்கேயோ கொண்டு போகுது. கர்த்தருக்கு உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். எனக்கு விசுவாச வரத்தை தாங்க ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். எனக்கு மத்தேயு 9:28 எனக்கு பிடிச்சமான அந்த வசனம். மத்தேயு 9:28 ஆண்டவர் கேட்குறாரு, நாம் பதில் சொல்லணும். சொல்லுங்க. ஆண்டவர் கேட்பாரு, நாம் பதில் சொல்லணும். 9:28 மத்தேயு 9:28 குருடனுக்கு அற்புதம் நடக்குது, கண்ணு திறக்க போகுது. அல்லேலூயா. அதிசயம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர், எப்பா உன் கண்ணை திறப்பேன், உன்னை உயர்த்துவேன், உனக்கு அதிசயத்தை செய்வேன், நீ பழைய மனுஷன் இருக்க மாட்டேன், எல்லாரும் போல ஜம்முன்னு நடப்பேன், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? கேட்டாரா இல்லையா? நான் இந்த வசனத்தை பிடிச்சிக்குவேன். ஏசப்பா என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். சொல்லுங்க, என்கிட்ட கேளுங்க. என்னப்பா நீ என்ன கேட்க சொல்கிற? அவருக்கு தெரியாதா? அப்பா கிட்ட தாராளமாக பேச. ஆமேன். ஏசப்பா இந்த சபையை ஒரு 10 லட்சம் மக்களால் நான் நிரப்ப எனக்கு வல்லமை உண்டுட்டு விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறான்னு வச்சுங்க. கேட்டால் தானே கேட்க வைக்கணும். ஆமேன். உங்கள் அம்மாவை பேச வைக்கிறீங்கல்ல, பேச குடு பேச வைக்கிறீங்க, அப்படி தான். ஆமேன். உன்னை எலியா விட 10 மடங்கு பலசாலியாக மாற்ற எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறாயா? இந்தியாவில் எழுப்புதல் அக்கினியை போட்டு. அல்லேலூயா. ஆமேன். ஒரு அசைப்பெண்ணு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? ஆண்டவரை கேளுங்க, சொல்லுங்க, நான் பதில் சொல்லுவேன். ரத்தம் செய்ய. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு ரகசியம். 2 தீமோத்தேயு 2:7 குயிக் 2 நிமிஷம். 2 தீமோத்தேயு 2 தெசலோனிக்கர் 2:7 2 தெசலோனிக்கர் 2:7 அக்கிரமத்தின் 2 தெசலோனிக்கர் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அந்த கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். அவனுடைய செட்டப் ஒரே உலக அரசாட்சி. அதோடு 17:5 இணைச்சிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17:5 வெளிப்படுத்தின விசேஷம் மகா பாபிலோன் ரகசியம். இதை குறித்து எக்கச்சக்க காரியத்தை சொல்லலாம். பாபிலோன் ரகசியம் அப்படிதானே? மகா பாபிலோன் வேசிகளுக்கு பூமி 60 தாய் என நாம் அவள் நெற்றிலிருந்து அந்த ரகசியம் அப்படிதானே? அதையெல்லாம் அறிஞ்சிட்டு இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை கட்டி 3 ஆவி ஒஸ்ட் ஆவி. ஒன்றே வடுசர்ப்பத்தின் வாயிலிருந்து வர்ற ஆவி, இன்னொன்று மிருகத்தின் அந்தி கிறிஸ்துவின் வாயிலிருந்து வர்ற ஆவி, இன்னொன்று கள்ள கிறிஸ்துவின் வாயிலிருந்து வர்ற. இந்த 3 ஆவி தான் ஒர்ஸ்ட் ஸ்பிரிட். இந்த ஆவிகளை எல்லாம் ஜெயிக்க உங்களுக்கு பெலன் வல்லமை அதிகாரத்தை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக 1 கொரிந்தியர் 15:51 1 கொரிந்தியர் 15:51 ஒரு ரகசியத்தை 1 கொரிந்தியர் 15:51 1 கொரிந்தியர் 15:51 இதுதான் சபைக்கு ரொம்ப தேவை. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. ஆகிலும் ஏசப்பா வருவார், கண்ணிமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை? கண்ணை மூடுங்க. அல்லேலூயா. வானம் மீதிலே என் மன்னன் வருவார்,
மகிமையோடு என்னை நீ ஏற்றிக்கொள்ளுவார். எத்தனை பேருக்கு ஆசை இன்னைக்கு ராத்திரியில் ஏசப்பா அங்கே வரி இருந்தாலும் நான் குடும்பத்தோட மேலே போகணும். ஆமேன். நம்ம ஆராதனை, ஜெபோ, ஊழியோ, அல்லேலூயா எல்லாமே அந்த ரகசிய வருகையில் மேலே வருங்க. நல்லா சொல்லுங்க ஆமேன். நல்லா கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோர் ஆமேன். எந்த விதத்திலும் கைவிடப்படக்கூடாதப்பா. நல்ல எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு தெரியல ரகசியமாக வரவ போகிறாரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நிறைய கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்க அவங்க இவங்கெல்லாம் அப்படியே அந்த ரகசிய வருகையெல்லாம் ராப்சர்ன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் ஒத்துக்கொள்றதில்ல. ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆமேன்? எக்கால ஊத போது கண்ணிமை பொழுதில் நான் மறுவும் அடைய போகிறேன். ஆமேன். ஏசப்பா வருகை இப்போ இருந்தால் அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? கை தூக்கி காட்டுங்க. சில பேருக்கு கையவே காணோம். ஐயோ 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 வந்துட்டா என்ன பண்ணு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் ஒன்று சொல்கிறேன், அல்லேலூயா, பயப்பட வேண்டாம். ஆமேன். அந்த சிலுவையில் ஏசப்பா பக்கத்தில் ஒருத்தர் தொங்கிட்டு இருந்தான்ல, அவன் மன்னிப்பு கேட்கல ஒன்றுங்க. ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே நீ நினைத்தரலும். சாத்தா சந்தேகத்தை கொடுப்பான், நீ கைவிடப்பட்டுருவ, நீ கைவிடப்பட்டு அப்படி இப்படி. ஆனால் ஒன்று என்னென்னா யார் மேலும் கசப்பு இருக்கக்கூடாது. கடன் ஏதாவது இருந்தால் பட்டு 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 பட்டுன்னு என்ன சிரிக்கிறீங்க? ஏசப்பா வழிதான். ஏன்னா கடனோடு மேலே வட சாத்தான் கையை பிடிச்சி காலை பிடிச்சி ஏய் எங்கே போகிறேன் அப்படின்னு ஏசப்பா வழி தருங்க. நல்லா கை தட்டி கத்திர மயப்படு. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இத்தனை ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்கிற மாத்திரமல்ல, அந்த ரகசியத்தை குறித்து வாயை திறந்து நான் மற்றவங்களை சொல்லி உணர்த்த ஆயத்தப்படுத்த எனக்கு நல்ல ஒரு வாக்கு தாங்க, எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க. நடந்து எத்தனை பேருக்கு வேணும்? ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோர். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் கூட தேவனுடைய ரகசிய செயல் யோபுவினுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது போல தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் தம்முடைய ரகசியங்களை நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் பேசினார். எனவே ஒரு விசை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு இந்த சத்தியத்தை எங்கள் மத்தியில் கர்த்தர் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் உம்மை பிடித்து கொண்டு பற்றி கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக இந்த பூமியில் சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும், கிருபை செய்யும். ஆமேன் ஆமேன் ஆமேன்.